நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணி அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வருஷக்கணக்கில் அது ஒரு வடுவா நம்ம மனசுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த படத்துடைய ஹீரோவுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு சொல்றது தான் இந்த உயிர் படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஹீரோவோட தங்கச்சி சின்ன வயசுல காணாம போயிடுறாங்க. அதுக்கு காரணம் அந்த ஹீரோ தான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சப் இன்ஸ்பெக்டரா கேரளால ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த ஹீரோ. தன்னுடைய தங்கச்சி காணாம போனதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தினம் அவரை சதைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல ஒரு கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அவர் போறார். ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பெண்மணி இறந்து கிடக்குறாங்க. அது யாரு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு விசாரணையை தொடங்கும் பொழுது கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடாரு. ஆனா அந்த அம்மாக்கு சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த குழந்தைங்களை தேடி இந்த ஹீரோ போறார். சின்ன வயசுல காணாம போன தன்னுடைய தங்கச்சியை மனசுல வச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த 2 குழந்தைங்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்றார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஹீரோவா ரோஷன் மேத்யூஸ் நடிச்சிருக்காரு. குற்ற உணர்ச்சியில தினம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டரை ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு இவர். ஜோசப் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டரான பத்மகுமாரோட படம் தான் இது. கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த படத்துக்கான திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. காணாம போன குழந்தைங்களை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு வரி கதையை சின்ன வயசுல தொலைஞ்சு போன தங்கச்சி, அதனால குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு ஒரு எமோஷனல் டச் கொடுத்து ரொம்ப சூப்பர்பா இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டிருக்கு. மனசாட்சிக்கு உருவம் கிடையாது, ஆனா அதனுடைய குரல் ரொம்ப கடுமையானதா இருக்கும். கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாமலோ ஆறுதல் படுத்துறதுக்கு 1000 கைகள் இருந்தாலும் அந்த ஒற்றை குரலுடைய சத்தம் ஒரு மனுஷனை முழுகடிக்கக்கூடியது. இந்த குரலை பற்றி சொல்லக்கூடிய இந்த படம் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். டைம் கிடைக்கும் போது பாருங்க. இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.